இப்போ வந்துட்டு ஃபோம் பட் செய்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு மெயினாக நமக்கு தேவை வந்துட்டு ஃபோம் சீட்டு. இந்த ஃபோம் சீட் வந்துட்டு எத்தனை இருக்குன்னா 0.8 இருக்கும். இதோட கலர் வந்துட்டு ஐவரி கலர். இது வந்து லோக்கல் ஷாப்லாம் நமக்கு கிடைக்காது. நான் உங்களுக்கு ஒரு லிங்க் ஷேர் பண்ணியிருப்பேன். கிராஃப்ட்ஸ் கார்னர்னு சொல்லிட்டு வெப்சைட்டில் தான் நமக்கு கிடைக்கும். இதுவே நம்ம லோக்கல் ஷாப்பில் கிடைக்கிறது வந்துட்டு இந்த இருக்காது. நம்ம அந்த ஃப்ளவரை ஹீட் பண்ணுறப்ப கரெக்டாக சுருங்காது. 0.8 இருக்கிறதா இது கரெக்டு. இந்த ஃபோம் ஷீட் கலர் வந்துட்டு ஐவரி கலர். இதில் வந்து ஒரு பேக்கில் வந்துட்டு 4 சீட்ஸ் இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 135 அந்த ரேஞ்சில் வரும் 4 சீட்டோட ரேட்டு. அடுத்து நமக்கு இது ஐவரி கலர் ஃபோம் சீட்டு. இந்த சீட்லேயே பண்ணலாம். அடுத்து ஒயிட் கலர் ஃபோம் சீட்டு இதுலேயும் நம்ம பண்ணலாம். இதுவும் சேம் தான், 135 ருபீஸு. நமக்கு இதுலேயும் 4 சீட்ஸ் வரும். இப்போ டையை வச்சு ஃபோம் சீட்டில் எப்படி அந்த பேப்பர்ஸ் கட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். கரெக்டாக அந்த டையை வச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு மேலே ஒரு மார்க்கு, கீழே ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். வச்சாச்சு, ஸ்ட்ரெயிட் லைன் போட்டாச்சு. அடுத்து நம்ம சதுரமாக கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இந்த எட்ஜஸில் இப்படி ஃபுல்லாக இப்படி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு லைன்ஸ் மார்க் பண்ணியிருக்க லைன்ஸ் தெரியாது, ஆனால் அந்த டையை வச்சு ஃபுல்லாக மார்க் பண்ணியிருக்கேன். அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக வர்றப்ப கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த நம்ம ஸ்கேல் வச்சு கோடு போட்டிருக்கிறதுக்கு நேராக இப்படி கட் பண்ணிட்டு இந்த மார்க்குக்கு நேராக இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி மிஷின் கட்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிஷின் கட் பண்ணுறதுக்கு, ட்ரீம் கட் மிஷினில் கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி குட்டி ஃபோம் சீட்ஸை வந்து குட்டி பேப்பர்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்படின்னா வந்துட்டு அந்த டை இருக்குல்ல, டையை வச்சுட்டு நான் குட்டி பேப்பர்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் வந்துட்டு ட்ரீம் கட் மிஷின். வந்து இது நீங்கள் பிஸ்னஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். ஸ்மாலில் பண்ணணுன்னா நீங்கள் ஹேண்ட் கட்டிங்கே பண்ணிக்கலாம். ஆனால் ஹேண்ட் கட்டிங் வந்துட்டு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அடுத்து இதை எப்படி யூஸ் பண்ணணுன்னா, இதுக்கு 3 பிளேட் கொடுத்துருப்பாங்க. பிளேட் A, C, B. ஃபஸ்ட்டு பிளேட் Cயை வச்சுட்டு அடுத்துட்டு Aவை வைக்கணும். கரெக்டாக வச்சுட்டு அடுத்து இந்த மாதிரி டைக்கும் தனியாக நமக்கு லிங்க் இருக்கும். இந்த மாதிரி டை வந்து நம்ம வாங்கி வச்சுக்கலாம். இந்த டையை யூஸ் பண்ணி எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஒன் டைமில் இந்த மாதிரி 6 சீட்ஸ் வச்சு கட் பண்ணலாம். நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இந்த சீட்ஸை வந்துட்டு இப்படி மேலே வச்சுட்டு அடுத்து இந்த டையை வைக்கணும். இந்த டையோட இந்த இடத்துல வந்து ஒரு ஷார்ப்பான பார்ட் இருக்கும். இந்த ஷார்ப்பான பார்ட் வந்துட்டு இப்படி வச்சுட்டு, இந்த ஆல்ரெடி நான் நிறைய யூஸ் பண்ணனால பிளேட் வந்துட்டு உடஞ்சிருக்கு. இதில் ஆல்டர்னேட்டிவாக 2 பிளேட்ஸ் கொடுப்பாங்க. இது தனியாகவும் நம்ம வாங்கிக்கலாம். இப்படி வச்சு இப்படி தனித்தனியாக எடுத்துட்டோன்னா நமக்கு ஃப்ளவர்ஸ் ரெடி.
ஃப்ளவர்ஸை வந்துட்டு 2 இதாக சுருக்கி வச்சுருக்கேன். இந்த குட்டியாக ஒன்று, அடுத்து கொஞ்சம் பெரிய பார்ட்டு. இது எப்படி ஃப்ளவர்ஸாக மேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்படி குட்டியான பார்ட் எடுத்து குட்டியான பெட்டல்ஸ், அடுத்து பெருசு, பேக் சைடில் க்ளூ போடணும். போட்டோன்னா அழகான ஃப்ளவர் ரெடி நமக்கு. இதே மெத்தடில் தான் வந்து ஃப்ளவர் வந்து நம்ம ரெடி பண்ணணும். சேம் ப்ரொசீஜரில் தான் ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணணும். நமக்கு இப்போ ஃப்ளவர்ஸ் வந்து கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டெம் பார்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்டெம் எப்படி மேக் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 2 மெத்தடில் மேக் பண்ணலாம். ஒன்று வந்துட்டு வித்தவுட் ஃப்ளோரல் ஒயர் வச்சு மேக் பண்ணலாம், இல்லைன்னா வெறும் பேப்பர் மட்டும் வச்சு மேக் பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு பாருங்கள். இந்த மாதிரி எட்ஜஸில் வந்து க்ளூ கன்னை போட்டு இந்த மாதிரி போட்டுட்டு சூடாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து பண்ணணும். ரொம்ப இந்த மாதிரி சுருட்டிட்டோன்னா நமக்கு ஸ்டெம் பார்ட் கிடைக்கும். அகெயின் பண்ணுறேன். ஃப்ளோரல் ஒயர் வச்சு பண்ணலாம், இல்லாமையும் பண்ணலாம். நான் இப்போ வந்து ஃப்ளோரல் ஒயர் இல்லாமல் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃப்ளோரல் ஒயர் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்து ஃப்ளோரல் ஒயர் வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த க்ளூ கன்குள்ளே உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்படி எடுத்துட்டு உள்ளே கம் ஒட்டிக்கும். இங்கே ஒட்டி ஒரு ட்விஸ்ட் பண்ணால் போதும். இங்கே மேலே வந்துட்டு நமக்கு கொஞ்சம் இது தெரியணும், ஏன்னா அதை வந்துட்டு ஃப்ளவரில் இன்சர்ட் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸ்ட்ராஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிடைக்கும். நெக்ஸ்ட் இன்னொன்று பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி எடுத்துட்டு பண்ணிட்டு ஒரு ட்விஸ்ட்டு. இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ளவரில் நம்ம எப்படி இந்த ஸ்டெம் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃப்ளோரல் ஒயரில் இந்த மாதிரி ஃப்ளவருக்கு பின்னாடி பார்ட்டில் இந்த மாதிரி பூக்கு பேக் சைடில் இப்படி வச்சு ஒரு 2 செகண்ட் பிடிச்சிங்கனாவே இந்த மாதிரி ஸ்டிக் ஆயிரும். அப்புறம் எக்ஸ்ட்ராஸை இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ளவர் வந்து ஸ்டெம்மோட ரெடி. நெக்ஸ்ட் ஒன் பண்ணலாமா? போட்டுட்டு லைட்டாக ஃபோம் டு ஃபோம் வந்து நல்லா ஸ்டிக் ஆகிக்கும். ஒரு 2 செகண்ட்லேயே நல்லா ஒட்டிக்கும். நீங்கள் க்ளூ கன் வச்சு ஒட்டுறதுனால சீக்கிரம் ஒட்டிக்கும். ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்துட்டு நம்ம ஃப்ளோரல் ஒயர் வச்சு பண்ணியிருக்கோம்ல, இதை எப்படி ஸ்டிக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி உள்ள க்ளூ கன்னில் உள்ளே இன்சர்ட் பண்ணி எடுத்துட்டு அவ்வளோதான். உள்ளே இன்சர்ட் பண்ணி எடுத்துட்டு இப்படி இது பண்ணிங்கன்னா ரெடி ஆயிரும். அடுத்து இது
கலரிங் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணியிருப்பேன். இது வந்து ஆயில் பேஸ்டல் க்ரீன் கலர். இது வந்துட்டு வாட்டர் ப்ரூஃப் தான். உங்களுக்கு அந்த அமேசானில் கிடைக்கும். பேக்காக தான் மொத்தமாக கிடைக்கும். சிங்கிள் கலர்ஸ் கிடைக்கா என்னன்னு தெரியல. நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். இது வாட்டர் ப்ரூஃப் தான். இதுக்கு ஸ்டெம்முக்கு இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணனால இது ஃபுல்லாக உடஞ்சிருக்கு. இப்படி கையில் லைட்டாக எடுத்துட்டு இந்த மாதிரி மச் பண்ணிட்டு அவ்வளோதான். லைட்டாக ஒரு ட்விஸ்ட்டு லைட்டாக போட்டால் தான் கொஞ்சம் ரியலாக தெரியும் நமக்கு. இப்போ இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு ஃபோம் சீட்டில் அந்த ஃப்ளவர் பார்ட்டுக்கு பொதுவாக போக கட் பண்ணுறதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ராஸ் கிடைக்கும். இதை வச்சு நம்ம ஸ்டெம் பார்ட்டுக்கு எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி இந்த சைஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டெம் பார்ட்டுக்கு. இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ப்ளூம்டு ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸ் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இதை வந்துட்டு நீங்கள் ஒரு ஃப்ளார் வந்துட்டு 5 ரூபீஸ்க்கு மேலே வந்து வச்சு சேல் பண்ணிங்களா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்குது. ஏன்னா இந்த சீட்டுமே நமக்கு காஸ்ட்லி. இதுதான் நம்ம இதை வச்சு சேல் பண்ணிக்கலாம். ஓகேவா?